வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம், மார்கழி மாதத்தில் 5ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி வளர்பிறை நவமி, காலை 11:28 வரை, அதன் பின் தசமி. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம். இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. நம்முடைய வசந்த காலம் யூடியூப் சேனலில் நேற்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் போட்டிருக்கோம். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் அதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பது ஒரு சின்ன ஞாபக ஊட்டல். அது பிறகு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு, ஜோசியம் பார்க்கறதுக்கு நேரில் வர முடிந்தவர்கள் வரலாம். ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. 9840146335 என்னுடைய வாட்ஸ்அப் எண். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஆன்லைன்லேயே சர்வீஸ் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பணம் பரிவர்த்தனை பண்ணுவதற்கும் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. இதே நம்பர் தான் எனக்கு பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் ஜாதகம் கேட்கலாம். திருமண பொருத்தமும் நம்ம அதிலே பார்த்து சொல்கிறோம். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து 1 மணி நேரத்துக்குள் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த செலவு, எதிர்பார்க்காத செலவு அப்படின்னு 2 விதமான செலவுகள் இருக்குது. அந்த மாதிரியான எந்த செலவுகளாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும். நீங்கள் போட்ட பட்ஜெட்டை தாண்டி இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதிகமாக இன்றைக்கி செலவுகளை யோசித்து செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்து காணப்படுகிறார். வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும். அதிகப்படியான பணவரவு ஏற்படும். வேற்றுமொழி மதக்காரர்களின் நட்பு கிடைக்கும். அவர்களால் ஆதாயமும் பெறக்கூடிய நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல உயர்வு உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். பணம் பையை நிரப்பும். சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தாய் வழி உறவுகள் மற்றும் தந்தை சார்ந்த உறவுகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். சொந்த பந்தங்களோடு இன்றைக்கி நீங்கள் பேசி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஒவ்வொரு செயலிலும் இறங்க வேண்டும். சந்திராஷ்டமம் மட்டுமல்ல, சந்திரன் ராகுவோடு இணைகிறார். அதனால் அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. ரொம்ப யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலும் செயலில் இறங்க வேண்டிய தினம் என்று. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்மறை எண்ணம், செயல் கொண்ட நபர்களை சந்திக்க நேரிடும். இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் மனம் குழப்பம் அடையும். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, செய்தால் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு மனம் குழப்பம் அடையும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம் இன்று.
துலா ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு நேற்றைக்கு நடந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் அற்புதமான சனிப்பெயர்ச்சி. எல்லா விதத்திலும் இந்த சனி பகவானால் நன்மை பெறக்கூடிய ஒரு நேரம். புகழோட உச்சிக்கு போவீங்க. உங்கள் தேவை யார் உங்களுக்கு, அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுடைய தேவையில்லைன்னு நினச்சி ஒதுக்கினவங்கெல்லாம் இப்போ உங்களுடைய தேவை அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும். சபையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க, கூப்பிட்டு மரியாதை செய்வாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய தேவையை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், அங்கீகரிப்பார்கள். ரொம்ப நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அடிப்படை விஷயங்களில் உங்கள் பேர் முன்னாடி வரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய பாஸ், உங்களுடைய மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய நேரம் இது. இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இது வரைக்கும் 7.5 சனியாக இருந்தார். அவர் இப்போது விலகி 3ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் இனிமேல் சனி பகவானால் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் அவர் ஏதாவது நல்லது பண்ணணுமே, பண்ணுவாரே, பண்ணித்தானே ஆகணும். கஷ்டம் கொடுத்தால் அடுத்து அவர் போகும்போது நல்லது தான் பண்ணுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரியான நன்மைகளை எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷமும் அவர் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய போகிறார். நல்ல பலன் உண்டு. இந்த நாளும் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். அதுவும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணம் யாருக்காவது இருந்தால் அதற்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போயே சில பேர் பாஸ்போர்ட்டு கூட அப்ளை பண்ணாமல் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பாஸ்போர்ட்டெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. வெளிநாட்டுக்கான சில விஷயங்களுக்கான ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் போடுறது, ரெஸ்யூம் போடுறது, உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பேரை கொடுக்கறது, நீங்கள் அதுக்கு தகுதியானவர் தான் அப்படிங்கிறத நிரூபிங்க. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வெளிநாட்டிற்கு போகுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரப்போகுது. வெளிநாட்டிலிருந்து பணம் வரப்போகுது. டாலர்ஸில், பவுண்ட்ஸ்லலாம் பணம் வரப்போகுது. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் கையை நிரப்பும். செல்வச் செழிப்பு ஏற்படும். பேசும்போது மட்டும் கவனமாக பேசணும். கொஞ்சம் வார்த்தையில் ஒரு தடிப்பு இருக்கலாம். இன்றைக்கி நம்ம சில பேர்கிட்ட கோபத்தை கட்டுற நேரம் வந்துடும். அதனால் கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். பேசும்போது கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டோம்னா அடுத்து நமக்கு பணம் கொடுக்குறவங்க பணம் கொடுக்காமல் போயிடுவாங்க. அதனால் பணம் வரக்கூடிய நேரம். அதனால் அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் சிரித்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள், மன மகிழ்ச்சிக்குரிய நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. அந்தளவுக்கு வேலை சுமை, வேலை பளு இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வலி நீங்கும். இருந்தபோதும் இது உங்களுடைய வேலையில், அன்றாட வேலைகளில் எந்த தடையும் இல்லை. சாப்பிட்றதுக்கு தான் நேரம் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.